ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தமிழ் தகுதி தேர்வு 1 பார்க்க போகிறோம். இதுக்கான போர்ஷனை நம்ம ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருந்தோம், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வீடியோவில் 43 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருந்தும் கொண்டு வந்திருக்கேன், அவுட் சோர்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 43 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் சா அகத்தியலிங்கம் என்பது சரி. மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே V.A. ஸ்மித் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லியிருப்பார். இது எங்கே இருக்கும்னா வரலாறில் இருக்கும். இனங்களின் அருங்காட்சியகம்னா V.A. ஸ்மித். அடுத்த கேள்வியை பாருங்கள். கன்னட மொழியில் மிக பழமையான இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கன்னட மொழியில் மிக பழமையான இலக்கியம். இலக்கியமும் அதே தான், இலக்கணமும் அதே தான். விடையை பார்க்கலாங்களா? விடை கவிராச மார்க்கம் என்பது சரி. கவிராச மார்க்கம் இது எப்போ எழுதப்பட்டிருக்கும்? கிபி 9ஆம் நூற்றாண்டில் எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அக்போதம் என்பது எந்த பறவையை குறிக்கும்? இது புக் பேக் கொஷினுங்க. அக்போதம் என்பது எந்த பறவையை குறிக்கும்? விடையை பார்க்கலாங்களா? விடை புறாவை குறிக்கும். அக்போதம் அப்படின்னா புறா. அடுத்த கேள்வியை பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மையில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞருடைய பன்முகத்தன்மையில் பொருந்தாது. விடை பார்க்கலாங்களா? விடை இவர் கதையாசிரியர் என்பது தவறு. தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் இது எல்லாமே வரும், கதையாசிரியர் வராது. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இவர் தான் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அக்கம் என்பது எதை குறிக்கும்? இது அவுட் சோர்ஸுங்க. அக்கம் என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியுமே இனிமேல் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க்கை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விட்றேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை பாம்பு என்பது சரி. அக்கம் அப்படின்னா பாம்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் விடையை பார்க்கலாங்களா? வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் அப்படின்னும் சொல்லுவோம். அடுத்த கேள்வியை பாருங்கள். வடமொழியை முதலில் ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது என குறிப்பிட்டவர் யார்? வடமொழியை முதல்ல ஆராய்ச்சி பண்ணி அது மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது, தென்னிந்திய மொழிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவர் வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் அவர் தான் குறிப்பிட்டிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது அவுட் சோர்ஸுங்க. அக்கன் என அழைக்கப்படும் விலங்கு எது? அக்கன் என அழைக்கப்படும் விலங்கு. விடை பார்க்கலாங்களா? விடை நாய். அக்கன் என்றால் நாய். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். விடை பார்க்கலாங்களா? விடை நாமக்கல் கவிஞருங்க. நாமக்கல் கவிஞர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? தமிழ், கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளெல்லாம் சேர்த்தி தென்னிந்திய மொழிகள்னு ஒருத்தர் பேர் வச்சார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பிரான்சிஸ் எல்லிஸ். இவர் தான் பேர் வச்சுருப்பார், பிரான்சிஸ் எல்லிஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள்.
அக்கரம் அல்லது அக்காரம் என அழைக்கப்படும் மரம் எது? அக்கரம் அப்படின்னும் சொல்லுவாங்க, அக்காரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. எந்த மரத்தை இப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மாமரம் என்பது சரி, மாமரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நாமக்கல் கவிஞர் பாடல்கள். அந்த நூலில் தான் இந்த பாட்டு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கீழே இருக்கிற 4 கூற்றில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, விடையை பாருங்கள். உழவன் அருகில் அப்படிங்கிறது தான் சரி. அருகில் உள்ள அடைவு கடையை தேடினான், இதுதான் கரெக்டு. அதாவது அருகாமையில் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது, தவறு. அருகில் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும், சரிங்களா? அருகில் அப்படிங்கிறது கரெக்டு. அடகு கடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கான சரியான தமிழ் சொல் என்னென்னா அடைவு கடை. அடைவு கடை என்பது தான் சரி, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழியன் என பெயரிட்டவர் யார்? தமிழியன் என பெயரிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஹோக்கன் அப்படிங்கிறவர் தான் தமிழியன் என்ற பெயர் வச்சுருப்பாங்க. அடுத்த கேள்வி ஒரு சிம்பிளான கேள்வி. நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்கான பதில் நெறி அப்படின்னா வழி. நெறி என்றால் வழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது கரெக்டுங்க? சரியான கூற்றை கண்டுபிடிக்க வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? ஆற்காட்டுக்கு இடப்பக்கம் விழுப்புரம் உள்ளது, இதுதான் சரி. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தா இதுதான் கரெக்டு, சரிங்களா? அதாவது இந்த ஆற்காடு போடக்கூடாது, இந்த இரு வரக்கூடாது, அதனால் இதுவும் தவறு. இங்கே இந்த ஆற்காடு அப்படின்னாலும் இடது பக்கம்னு போட்டிருக்காங்க, தவறு, அதை பயன்படுத்தக்கூடாது. இடப்பக்கம் அப்படிங்கிறது தான் சரி. இந்த ஆற்காடு வரணும், இடப்பக்கம் வரணும், இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு? கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலை வெளியிட்ட ஆண்டு 1956 தான் வெளியிட்டிருப்பாங்க. 1956. அடுத்த கேள்வியை பாருங்கள். குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி தான். குரலாகும். விடை பார்க்கலாங்களா? குரல் கூட்டல் ஆகும் குரலாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். எது சரி? ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஈ தான் இங்கே சரி. 7:30 யாட்டையான் ஊரில் இலவு ஆகிவிட்டது. இலவு அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. இலவு அப்படின்னா தவறு, இலவு என்பது சரி. முதல் தொடரில் இலவு அப்படின்னு வந்திருந்தாலும் 7:30 நாட்டான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தவறு. 7:30 யாட்டையான் அப்படின்னு வந்திருக்கணும், சரிங்களா? 7:30 யாட்டையான் என்பது தான் கரெக்டு, இலவு என்பது தான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற 4 மொழிகளில் எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாங்களா? விடை பெங்கோ என்பது பொருந்தாது. ஏன்னா பெங்கோ என்பது நடுதிராவிட மொழி, மற்ற எல்லாமே தென் திராவிட மொழி. ஸோ மாறி வந்திருக்கு, அதனால் இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இது புக் பே கொஷின் தான். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி என்பது சரி, வானொலி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
விடை பார்க்கலாங்களா? விடை ஈ தான் இங்கே சரி. இருவாச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது, இருள்வாசின்னு தான் சொல்லணும். இருள்வாசி கரெக்டு. அடைமலைன்னு தான் சொல்லணும், அடமலைன்னு சொல்லக்கூடாது. ஸோ இது தவறு. ஈ தான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருவிக்க பிறந்த ஊரான துல்லம் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளது? துல்லம் என்பது எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வியை கேட்குறேன். இந்த துல்லம் அப்படிங்கிற ஊரானது தற்பொழுது வேறு பேரால் அழைக்கப்படுது. அது எந்த பேர்? நீங்கள் படிச்சிருப்பீங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். துல்லம் என்ற ஊர் தற்பொழுது எந்த பேரில் அழைக்கப்படுகிறது? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாங்களா? விடை கதபா என்பது பொருந்தாதது. ஏன்னா மற்ற எல்லாமே வட திராவிட மொழிகள். குருக், இங்கே கா வந்துருக்கூடாது, கூ வந்துருக்கணும். குருக், மால்தோ, பிராகுய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட திராவிட மொழி. கதபா என்பது நடு திராவிட மொழி. அதனால் இது பொருந்தாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை திருவி கல்யாண சுந்தரனார். இவர் தான் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். எது சரியான தொடர்? விடையை பார்க்கலாங்களா? ஆ என்பதுதான் சரி. சித்தர்களில் அழுகுனி இதுதான் கரெக்டு. அழுகணி இது தவறு. இங்கே பாருங்கள், 2 நீ வந்திருக்கு. 2 சொல்லி நீ போட்டால் தவறு. அழுகுனி சித்தர் புகழ்பெற்றவர். ஸோ இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர். விடையை பார்க்கலாங்களா? திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல்னு அழைப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்மையில் கண்டறியப்பட்ட 4 திராவிட மொழிகளுள் பொருந்தாதது எது? அண்மையில் 4 திராவிட மொழிகளை கண்டுபிடிச்சாங்க. அதில் ஏதோ ஒன்று இங்கே தவறாக வந்திருக்கு. விடையை பார்க்கலாங்களா? எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகான்னு வந்திருக்கணும். சோழிகா அப்படின்னு வந்திருக்கணும். கோலாமி என்பது தவறு. கோலாமி என்பது நடு திராவிட மொழி. சரிங்களா? இந்த 4 தான் புதிதாக கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள். அப்போ இந்த கோலாமி என்பது தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொதுமை வேட்டல் என்ற நூலில் உள்ள தலைப்புகள் எத்தனை? பொதுமை வேட்டல் இந்த நூலில் எத்தனை தலைப்பு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மொத்தம் 44 தலைப்புகள் இருக்கும். 44 தலைப்புகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 தொடர் இருக்குது. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடை பார்க்கலாங்களா? விடை ஈ என்பது தான் கரெக்டு. அவன் எப்போதும் அரை தவளை போல பேசுவான். இதுதான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் மிஸ்டேக் இருக்குதுங்க. எப்போதும் அப்படின்னு வந்திருக்கணும். குறில் போ போட்டாங்க. ஸோ மன்னித்து கொள்ளுங்கள். நெடில் போ தான் வந்திருக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு மற்றதை பாருங்கள். அரட்டவளை இப்படி வரக்கூடாது. இந்த லை வரக்கூடாது. இதுவும் தவறு. அரை தவளை என்பது தான் கரெக்டு. அரட்டவளை அப்படின்னா அதுக்கான அர்த்தம் பார்த்துக்கோங்க. அரை தவளை என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. கண் அப்படிங்கிறத எந்தெந்த மொழியில் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சும் தேர்வில் கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கண்ணு அப்படின்னு மலையாளம் கன்னடத்தில் சொல்லுவாங்க. கண் கண் அப்படின்னு குரூக்கில் குறிப்பிடுவாங்க. கென் அப்படின்னு பர்ஜியில் சொல்லுவாங்க. கொன் அப்படின்னு தோடாவில் சொல்லுவாங்க. கண்ணு அப்படின்னா தெலுங்கு குடகில் வரும். இதை பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கிறத கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொதுமை வேட்டல் என்ற நூலில் உள்ள பாடல்கள் எத்தனை? 44 தலைப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதில் எத்தனை பாட்டு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படியே பார்க்கலாங்களா? 44 தலைப்பில் 430 பாட்டு இருக்கும். 430. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேரழுந்தூரில் பிறந்த கவிஞர் யார்? தேரழுந்தூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் யார்? விடை கம்பர் தான் பிறந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 தொடரில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை குரில் ஈ என்பது தான் கரெக்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், அடைமலைன்னு வரணும், இங்கேயும் வந்திருக்கு, ஆனால் அப்பாவின்னு வந்திருக்கு. ஸோ தவறு. அற்ப பாவின்னு வரணும். அப்பாவி அப்படின்னா அதுக்கான சரியான அர்த்தம் அற்ப பாவி. இதை பார்த்துக்கோங்க. அப்போ ஈ தான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம 3ன்னு சொல்லுவோம், அது வேறு மொழியில் வேறு மாதிரி இருக்குது. இதை சரியாக பொருத்தணும். புக்கில் பார்த்தீங்கன்னா கண் அதுக்கும் இந்த 3 அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? 3 அப்படின்னு மலையாளத்தில் குறிப்பிடுவாங்க, மூடு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க, மூறு அப்படின்னு கன்னடத்தில் சொல்லுவாங்க, மூஜின்னு துளுவில் சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கம்பர் எழுதிய நூல்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். கம்பர் எழுதிய நூல்களுள் தவறானது. விடையை பார்க்கலாங்களா? சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் சரி, ஏர் 70ன்னு வந்திருக்கணும், 80ன்னு வந்திருக்கு, அதனால் இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கம்பரின் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்பரின் காலம் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கம்பராமாயணத்திற்கு கம்பர் வைத்த பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்துக்கு கம்பர் வைத்த பெயர், இதை தேர்வுலையும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடை பார்க்கலாங்களா? விடை அவர் ராமவதாரம் அப்படின்னு தான் பேர் வச்சுருப்பாங்க. ராமவதாரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதி இல்லை, எந்த திராவிட மொழியில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? மலையாளம் மொழியில் கிடையாது, மலையாளத்தில் இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். கம்பராமாயணத்தில் முதல் காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் முதல் காண்டம் எது? விடையை பார்க்கலாங்களா? விடை பாலகாண்டம் தான் முதல் காண்டம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. நூல்களையும் அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கிபி 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது பாரதம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது ஆந்திர பாசா பூசணம். கிபி 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது கவிராஜ மார்க்கம். கிபி 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது லீலா திலகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 43 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தேர்வுக்கான பகுதி என்னங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே. கடைசி கேள்வியை பாருங்கள். எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் இடம்பெற்றுள்ளது? எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் இடம்பெற்றுள்ளது? இதற்கான விடை இலங்கை, மொரீசியஸ். இலங்கை மற்றும் மொரீசியஸ் என்பது கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட்டை நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். அடுத்த டெஸ்ட்டுக்கான வீடியோ உங்களுக்கு விரைவில் வரும். எப்போ வரும் அப்படிங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.